சைனா கிட்ட டீப்சீக் இருக்கு. யூஎஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல 3 இப்போ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓப்பன்ஏஐ சாட்ஜிபிடி, கூகுள் ஜெமினை, ஆந்த்ரோபிக் கிளாட், 3 டாமினன்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. தே ஆர் லீடிங் தி இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் அப்படியே யூரோப் வந்தோம்னு வச்சுக்கோங்க, பிரான்ஸ் ஹேஸ் மிஸ்ட்ரல். இந்தியா கிட்ட என்ன இருக்கு? அட்லீஸ்ட் இந்தியா இதை நோக்கி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கா? இந்த கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கும். அப்புறம் பிக் டெக் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஜிபியூ கிளஸ்டர்ஸ், ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் மாடல்ஸ், இதுலதான் அவங்க இருக்கு. ஆனா ரியல் ஏஐ வேல்யூ எங்க கிரியேட் பண்ணப்படுது? ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்லையா, அல்லது ஜிபியூ கிளஸ்டர்ஸ் இல்லையா, அல்லது ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் எல்எல்எம் மாடல்ஸ் இல்லையா? இதுக்கான ஆக்சுவல் ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி கன்க்ளூட் ஆன ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய பிரைமரி கொஸ்டின் இப்ப இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கம்ப்ளீட் ஏஐ எக்கோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு கம்ப்ளீட் எல்லா டைமென்ஷனையும் கவர் பண்ணி ஒரு ஏஐனுடைய எக்கோ சிஸ்டமே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, ஹூ இஸ் பிஹைண்ட் தட் அப்படின்னு பார்த்தேன். இந்தியாவினுடைய பிரீமியர் ஐஐடிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ், இவங்கெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 7 to 8 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இதுல இன்வால்வ் ஆகிருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு எக்கோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் இல்லைங்களா? கவர்னன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிட்ஸ் ரைட் அட் த டாப் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க இந்தியா மானவ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குளோபல் ஃப்ரேம் ஒர்க், குளோபல் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இதுல மானவங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. ஐ திங்க் இட் மீன்ஸ் ஹியூமன் நினைக்கிறேன். இதுல எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ். There should always be moral values and ethics when you build AI. அத இந்த ஃப்ரேம்வொர்க் அட்ரஸ் பண்ணுது. அடுத்து ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரண்ட் ஓவர்சைட், அப்புறம் அப்ரோப்ரியேட் ரூல்ஸ் டு கவர்ன் த மாடல். அடுத்த இந்த என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் சாவரின் ஏஐ மாடல்ஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டு பி ப்ரிசைஸ் நேஷனல் சாவரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் அடுத்த உள்ள ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் accessibility, accessibility to the population, accessibility to the startup ecosystem. அடுத்தது அந்த V stands for valid, safe and legitimate system. ஏன்னா AI must be
வெரிஃபையபிள் அண்ட் யூ ஷுட் பி ட்ரஸ்ட்வர்த்தி. இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து மானவ் இந்த ஃப்ரேம்வொர்க் இது இந்த எல்லா ஃபேக்டரையும் அட்ரஸ் பண்ணுது. இந்தியா இஸ் பொசிஷனிங் திஸ் as a global AI framework. இந்த பொசிஷனிங் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய குளோபல் சவுத் லீடர் அப்படிங்கிற நேரேட்டிவ்க்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகக்கூடியது. So we are positioning as a global south leader who speak on behalf of global south countries. இந்த framework precisely அதை தான் அட்ரஸ் பண்ணுது. You have a framework, global governance framework. AI perspectiveல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன? AI உயிர் நாடி என்ன? அதனுடைய உயிர் நாடின்னு பாத்தீங்கன்னா டேட்டா தான் இல்லைங்களா? இப்ப இந்தியா is building data infrastructure, its own indigenous sovereign data infrastructure. It is called AI கோஷ். இங்க கோஷ்ங்கிறது எகெயின் சான்ஸ்கிரிட் வார்த்தை. இந்த கோஷ் அப்படின்னா இட்ஸ் a repository, இட்ஸ் a treasury. இது நம்ம ஈக்குவலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேகிள் சொல்றோம் இல்லைங்களா, ஹக்கிங் ஃபேஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது இந்த நம்ம ஏஐ கோஷ். இந்த ஏஐ கோஷ்ல இந்தியா ஸ்பெசிபிக் டேட்டா செட், கம்ப்ளீட் இந்தியா ஸ்பெசிபிக்கான டேட்டா செட், பி இட் ஹெல்த் கேர் ஆர் பி இட் அ லாங்குவேஜ். இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 22 ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ்ல டேட்டா செட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், லாஜிஸ்டிக்ஸ், கவர்னன்ஸ், இது மாதிரி செக்டார்ஸ்ல எல்லாம் வந்து இந்த டேட்டா செட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட்லி வந்து இண்டிஜினியஸ் டேட்டா செட், சாவரின் டேட்டா செட் ஃபார் இந்தியா. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன வரும் பாருங்க. ஏஐ எக்கோ சிஸ்டத்துல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. இந்த கம்ப்யூட் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா we are building our own compute infrastructure, our own national sovereign infrastructure. இது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் வித் யோட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ் அ டேட்டா சென்டர் கம்பெனி. இது வந்து ஹீராநந்தினி குரூப்பை சேர்ந்த கம்பெனி. அது மாதிரி E2E அவங்களும் வந்து இதுல ஒர்க் பண்றாங்க, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு ஒரு கம்பெனியும், இட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி பிரைவேட் கம்பெனி, அவங்களும் இதுல இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்புறம் ஆப்வியஸ்லி யூ குட் சி TCS and Jio contribution as well. ஸோ இந்தியாவினுடைய நேஷனல் கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பீயிங் பில்ட் பை யோட்டா, E2E and NextGen and Jio, obviously TCS as well. இப்போ உங்கள்கிட்ட நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம், அதுக்கு அடுத்தது டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தோம், கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் என்ன? மாடல் எக்கோசிஸ்டம். இந்த மாடல் எக்கோசிஸ்டம்னு வரும்போது இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டினுடைய பாரத் ஜென் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் கம்ஸ் இன்டு பிக்சர் ஹியர். இந்த பாரத் ஜென் இனிஷியேட்டிவ்ஸை டிரைவ் பண்றது IIT பாம்பே. இதுல கன்சார்டியம் ஆஃப் அகடமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா, IIT மெட்ராஸ், IIT ஹைதராபாத், IIIT ஹைதராபாத், அது மாதிரி இந்தியா பூரா இருக்கக்கூடிய IITs இதுல இன்வால்வ் ஆகிருக்கு.
ஐஐடிஸ் மட்டும் இல்லை, ஐஐஎம் கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவினுடைய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பாரத் ஜென் மாடலை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் ஏஐ சம்மிட் they have launched 17 billion parameter LLM மாடல். இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா? இந்தியாவினுடைய ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ்ல வந்து இந்த மாடல் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. இது கவர்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க லான்ச் பண்ண மாடல் பாரத் ஜென் இல்லைங்களா? கவர்மெண்ட் ஹேஸ் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல சர்வம் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கூட ஒர்க் பண்ணி அந்த சர்வம் ஏஐ வந்து சில ஃபியூ மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஸ் பார்ட் ஆஃப் தி குளோபல் சம்மிட். இதுல சர்வம் ஏஐ ஒரு 30 பில்லியன் பராமீட்டர்ஸ் ஒரு மாடல், அப்புறம் 105 பில்லியன் பராமீட்டர்ஸ் எல்எல்எம் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி புல்புல்னு சொல்லக்கூடிய டிடிஎஸ் மாடலையும் வந்து சர்வம் ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம், கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம், மாடல் எக்கோ சிஸ்டம் பார்த்தோம், ஆப்வியஸ்லி குளோபல் கவர்னன்ஸ் மாடலையும் பார்த்தோம். அடுத்த மிஸ்ஸிங் பீஸ் என்ன? லாங்குவேஜ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க 22 ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ்ல இங்க ஒர்க் பண்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஏபிஐ நெட்வொர்க் இது வந்து உங்களுக்கு கேட்வே இருக்கணும். அதுதான் வந்து பாஷினி. இந்த பாஷினிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய யூபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி லாங்குவேஜுக்காக பில்ட் பண்ணக்கூடிய மாடல் இது. இட்ஸ் நாட் அ மாடல், இட்ஸ் த இன்ஃப்ரா. த்ரூ ஏபிஐ கால்ஸ் any companies or anybody can connect to this Bhashini using these APIs. So NetNet India has built complete AI ecosystem. Rather, it is building a complete ecosystem which will serve the mass, serve the people, like how other digital platforms like be it Aadhaar or UPI serve the common population. Hats off to the people involved in this initiative. Especially, it was driven by Professor Ganesh Ramakrishnan. Hats off to him. இப்போ நேஷனல் லெவல்ல பில்டிங் ஏஐ எக்கோசிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களுடைய ரோல் இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம டைடர் பார்க் மாதிரி they are building ஏஐ சாவரின் ஏஐ பார்க் along with சர்வம் ஏஐ. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேட்டா செட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஏஐ கோர்ஸ், அது மாதிரி டேட்டா செட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான இன்டைஜீனியஸ் டேட்டா செட்டை தமிழ்நாடும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம அரசு சாட்பாட், அப்புறம் நான் முதல்வன், தமிழ்நாடு ஸ்பார்க், இது மாதிரியான ஸ்கில் ப்ரோக்ராமும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புட் இன் பிளேஸ் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் தாங்க வந்து இந்தியன் ஏஐ எக்கோசிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஏஐ சம்மிட்ல உங்களுக்கு அன்ராவல் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் இது கிளியரா நமக்கு என்ன தெரியுது? கவர்மெண்ட் ஹேஸ் அ விஷன், கவர்மெண்ட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஹேவ் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஹேவ் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிக் டெக் கம்பெனிஸ் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து
டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போர் பண்றாங்க, ஜிபியு கிளஸ்டர்ஸ்ல போர் பண்றாங்க. எதனால இவ்வளவு டாலர் அங்க போர் பண்றாங்கிறத பத்தி யோசிச்சீங்களா நீங்க? இட்ஸ் அ பிசினஸ். இட்ஸ் அ பிசினஸ் லைக் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ பிசினஸ் லைக் மொபைல் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நமக்கு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கண்ணை மூடிட்டு AWS போறோம், கண்ணை மூடிட்டு அஷ்யூர் போறோம் இல்லைங்களா? அத மாதிரி திஸ் பிக் டெக் கம்பெனிஸ் தே வாண்ட் டு பில்ட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு சிட்டிசனும் யூஸ் பண்ணும்போது we need to pay to those companies. ஸோ அதுதான் அவங்களுடைய எய்ம், பிளாட்ஃபார்ம் எக்கனாமிக்ஸ். தட்ஸ் வேர் தே ஆர் டிரைவிங் த ஃபியூச்சர். ஆனா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டுடைய ப்ரையாரிட்டிஸ் பாருங்க. கவர்மெண்டுடைய ப்ரையாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் which can be consumed by common people. Public infrastructure which can be consumed by startups. ஆனா பிக் டெக் கம்பெனிஸ் வந்து they want to really move 180 degree opposite. They want to build a economics around this platform, AI platform. That is why they are pouring billions of dollars into the data centers, GPU clusters and trillion parameters model. இங்க கவர்மெண்டுடைய ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி பிக் டெக் கம்பெனிஸனுடைய ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க. இங்க எழக்கூடிய ஒரு சிம்பிளான கேள்வி என்னன்னா, ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ, ஏஐனுடைய ரியல் வேல்யூ எங்கேருந்து வருது? ஏஐனுடைய ரியல் வேல்யூ டேட்டா சென்டர்ல இருந்து வருதா? ஜிபியு கிளஸ்டர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஜிபியு கிளஸ்டர்ஸ்ல இருந்து வருதா? ட்ரில்லியன் பராமீட்டர்ஸ் ஏஐ மாடல்ஸ்ல இருந்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லைங்க. ஏஐ வந்து எப்படி கிராஸ் ரூட் லெவல்ல கவர்மெண்ட் சர்வீசஸ்ல எப்படி கொண்டு சேர்க்கிறீங்க, அங்க வந்து உங்களுக்கு ரியல் வேல்யூ இருக்கு. ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேக்டரியில நிறைய சென்சார்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சார்ல இருந்து கொலேட் பண்ணப்பட்ட டேட்டா வச்சுக்கிட்டு எப்படி ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அப்படி நீங்க ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி வார்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஸ்டெப்ஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதையும் ஏஐ அங்க எடுக்கும். இட் ஹேஸ் ஃபார் மோர் வேல்யூ தேன் இன்வெஸ்டிங் இன் டேட்டா சென்டர்ஸ். அது மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அங்க நீங்க ஏஐ எம்ப்ளாய் பண்ணீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ரியலி இட் வில் பி யூஸ்ஃபுல். இட் கிரியேட்ஸ் அ வேல்யூ. ஹெல்த் கேர் டொமைன் எடுத்துக்கீங்க, பேஷண்ட் ட்ரையேஜ். இப்போ இன்டெஜினியஸ் டேட்டா கொலேட் பண்றோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்க டிசீஸ் ட்ரையேஜ் பண்றீங்களா, அங்க வந்து உங்களுக்கு யூ வில் கெட் அன் அக்யூரேட் ரிசல்ட். யூ வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேர். லாஜிஸ்டிக் நெட்வொர்க், அங்க ஏஐ யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி டீப் ரூட் லெவல்ல நம்ம ஏஐ யூஸ் பண்ணி there are lot of problems you can solve. That is where the real AI value lies in. Real AI values, I don't think it lies in the DCs or GPU clusters. It lies in grassroots level of implementation. இன்னொரு உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அதுக்கு உங்களுக்கு ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் தேவை கிடையாது. ஜிபியு கிளஸ்டர்ஸ் நீங்க நிறைய தேவை இல்லை. ட்ரில்லியன் பராமீட்டர்ஸ் மாடல் தேவை கிடையாது. ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியே நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். இந்த யங்கர் பாப்புலேஷனுக்கு என்னுடைய மெசேஜ் அதுதான். நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவை, ஹியூஜ் ஹைப்பர் ஸ்கேல் இன்ஃப்ரா தேவை அப்படின்ட்டு டோன்ட் ஷை அவே. You can use a traditional machine learning model to build
ஏஐ சொல்யூஷன் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்க ஏஐ யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணலாம் அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸோ இட்ஸ் a huge area for you to work on for your startup ideas. Don't hesitate. ஸோ கவர்மெண்டுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, கவர்மெண்டுடைய ஏஐ எக்கோ சிஸ்டம் என்னென்ன அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த பிக் டெக் கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க, ஆனா அந்த கான்ட்ரரி ரியல் ஏஐ வேல்யூ எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். The takeaway from this video என்னன்னா, as a youngster, as a future tech company owners, நீங்க ஹியூஜ் டேட்டா சென்டர் வேணும்னு நினைக்காதீங்க, ஜிபியூ கிளஸ்டர் தேவைன்னு நினைக்காதீங்க, ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் மாடல் தேவைன்னு நினைக்காதீங்க. You can use traditional models, traditional machine learning techniques to build your own solution for the problems. You can do it.